சொல்றீங்க. இப்ப விவசாயிகளுக்கு கொடுக்கறதா சொல்ற திட்டங்கள் எதுவுமே தமிழகத்துல வெளியில அதிகமா தெரிய மாட்டேது. இப்ப ரெண்டாவதுண்ணே, இது நல்ல கேள்விண்ணே, தவறான கேள்வி இல்லை, சரியான கேள்வி. அண்ணே நீங்க செய்றீங்க, அதான் நான் சொன்னேன். இவங்க 6000 ரூபா கொடுக்கறனா கூட பணமா நோட்டா கையில கொடுக்குறாங்க. ஆனா பாரதிய ஜனதா கட்சி ஆயிரக்கணக்கான கோடி ரூபாய் திட்டங்களை வங்கி கணக்கில் மாற்றி வரும். நம்முடைய அரசியல் சித்தாந்தம் அது. வாங்குறவங்க வெளியே கூட தெரியக்கூடாது, பொது இடத்துக்கு வரக்கூட கூடாது என்பது நம்முடைய சித்தாந்தம். 100 நாள் வேலை வாய்ப்பு திட்டம் கூட முதல்ல கையில் வந்த சம்பளத்தை இன்னைக்கு வங்கி கணக்குக்கு மாற்றி விட்டுருக்கோம். நம்முடைய சித்தாந்தம். இதனால நீங்க கேட்குற ஒரு குற்றச்சாட்டு நியாயமானது. ஆனால் நீங்க பண்ற திட்டம் தெரிய மாட்டேதே, பணம் கொடுத்தா கூட நேரடியாக வங்கி கணக்கு கொடுத்துறீங்களன்னு. இதை கட்சி நண்பர்கள் தான் சொல்லணும். ஒரு ரூட்ல இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம யாத்திரை முடிந்த பிறகு பயனாளிகளை கொண்டு வந்து பேச வைக்கிறோம். 6 பயனாளிகள் மேலே வந்து பேசினாங்க. இந்த யாத்திரையினுடைய நோக்கமே நம்முடைய திட்டத்தை நாம் டைரக்டாக சொல்லணும். மாநில அரசு அதை சொந்தம் கொண்டாடுவதற்கு விடக்கூடாது. கேட்ட கேள்வியில் நியாயம் இருக்குன்னு. பட் நம்ம அரசியல் கட்சியினுடைய பண்பு பாரதிய ஜனதா கட்சி அப்படித்தான் நாங்கள் அரசியல் பண்ணி ஆகணும். இதை கட்சியில் நிறைய பேர் சொல்றாங்க, அண்ணே எதுக்கு 6000 ரூபாய் விவசாயிகள் டைரக்டாக கொடுக்கணும், நாம தமிழ்நாடு அரசு கையில் கொடுக்க சொல்லி நாம போய் நின்றுக்கலாமே, போட்டோ எடுக்கலாமே, 6000 ரூபாய் விவசாயி கையில் வாங்கட்டும். பிரதமர் அதை விரும்பல. எல்லா பணமும் நேரடியாக வங்கி கணக்குக்கு செல்ல வேண்டும் என்று விரும்புகின்றார். அதன்படிதான் ஒரு கட்சி நடத்த முடியுங்க. சென்னையில இப்போ நிவாரணம் கொடுக்கிற பகுதியில் டாஸ்மார்க் மூட சொல்லி பாமகவோட அன்புமணி ராமதாஸ் சொல்றாரு. அந்த கருத்தை நீங்க எப்படி பாக்குறீங்க? அண்ணே நான் தமிழ்நாடே மூட சொல்லி சொல்றேன். நான் சென்னை மட்டும் சொல்லல, நிவாரண தொகை கொடுக்கிற இடம் மட்டும் சொல்லல. நீங்க இன்னைக்கு மூடலாம், அடுத்த மாசம் திறந்த அந்த 6000 ரூபாய் டாஸ்மார்க் ஏன் வரக்கூடாது? பணம் எப்ப வேணாலும் வரலாமல்லண்ணே. குடும்பத்தில் ஒரு அம்மா கைக்கு 6000 ரூபாய் போகுது, கணவன் எப்ப வேணாலும் வாங்கலாமே. நாங்க சொல்றது தமிழ்நாட்டில் 4/3 பங்கு டாஸ்மார்க்கை மூடுங்கிறோம். அதற்கான வெள்ளை அறிக்கையை ஆளுநர்கிட்ட கொடுத்துருக்கோம். கள்ளுக்கடையை திறப்போம்னு சொல்றோம். தென்னை மரத்தையும் பனை மரத்திலிருந்து வரக்கூடிய பொருட்களை 136 பொருட்களை பயன்படுத்துவோம். அறிக்கையா கவர்னர் கொடுத்துருக்கோம். நாங்க இன்னைக்கு மட்டும் மூடுங்கன்னு சொல்லிங்கன்னா 4/3 பங்கு டாஸ்மாக் நிரந்தரமா மூடிட்டு கள்ளுக்கடையை திறப்போம். அதுதான் பாரதிய ஜனதா கட்சியினுடைய தொடர் கோரிக்கையா இருக்கு. அதற்கான வழிமுறையும் நாங்கள் ஆளுநர் காத்துல பேசலீங்கன்னா சயின்டிபிக் ப்ரொபோசல் எங்களுடைய வெப்சைட்ல இருக்கு. முதலமைச்சருக்கு காப்பி அனுப்பிச்சிருக்கோம், ஆளுநருக்கு ஒரு காப்பி கொடுத்துருக்கோம். திமுக பண்ண ஊழல்லாம் ஆளுநர்ட்ட மனு கொடுத்தீங்க. இப்பயும் சொல்றீங்க இந்த டாஸ்மார்க் சம்பந்தமா சொல்றீங்க. ஆனா இப்ப என்ன நடவடிக்கைகள் இருக்கு, ஃபாலோ அப்ல இருக்கீங்களா? ஏன் நீங்க நீதிமன்றம் செல்லக்கூடாது? ரெண்டு விஷயம் நீங்க புரிஞ்சுக்கிறீங்க. அதாவது ஊழல் குற்றச்சாட்டை பொறுத்தவரை ஒரு பக்கம் ரைடு நடந்துகிட்டே இருக்கு. நாங்கள் ஆளுநர்ட்டையும் கொடுக்குறோம், டிவிஎஸ்சிட்டையும் கொடுக்குறோம், சிபிஐக்கும் அனுப்புகிறோம். டிபார்ட்மெண்ட் ஆஃப் விஜிலன்ஸ் அண்ட் ஆன்டி கரப்ஷன் 6 கம்ப்ளைண்ட் பெண்டிங்கில் இருக்குது, பெட்டிஷன் ஸ்டேஜில். சிபிஐக்கும் பல கம்ப்ளைண்ட் அனுப்பிச்சிருக்கோம். நாங்கள் சிபிஐட்ட போகிறோன்னு தெரிஞ்சு முதலமைச்சர் என்ன பண்ணார்னா ப்ராசிக்யூஷன் சாங்ஷனே வாபஸ் வாங்கிட்டார். தமிழ்நாடு அரசியலில் முதலாக சிபிஐ உள்ளே வருவதற்கு அனுமதி இல்லை. ஏன்னா ப்ராசிக்யூஷன் சாங்ஷன் வித்ட்ரா பண்ணிட்டார் முதலமைச்சர். நாங்கள் எல்லா களத்திலும் கிடைக்கக்கூடிய எல்லா அவகாசத்திலும் ஊழலை எதிர்த்து போராடி கொண்டிருக்கின்றோம். அண்ணே இப்ப நீங்க பத்திரமா அப்படியே பின்னாடி போயிருங்க, தள்ளி விட்டுருவாங்க தலைவா, கிளம்பணும் தலைவா, எல்லாம் இருக்கிறாங்க பாருங்க. நீங்க லாஸ்ட் டைம் இங்க வந்தப்போ பத்திரிகையாளரை குரங்கு மாதிரி தாவறீங்கன்னு சொல்லிட்டு ஒரு விமர்சிச்சீங்க. அது பல இடத்துல போய் விளக்கம் கொடுத்தீங்க. ஏன்னா நாங்க கேள்வி கேட்டாலும் இங்க தான் இருக்கும், அதுக்கு விளக்கம் கொடுக்க முடியும். அதே விளக்கம் தான் உங்களுக்கும். புதுசா இல்ல, நான் எப்பவே மாத்தி பேசுற ஆள் கிடையாது. குரங்கு மாதிரி தாவறீங்கன்னா அது ஒரு பொருள். குரங்கு எப்படி அஜிடேட்டடா ஒரு இடத்துல இருந்து ஒரு இடத்துக்கு தாவுதோ, இன்னைக்கு எப்படி பண்ணீங்க? இன்னைக்கு சிங்க மாதிரி கேள்வி கேட்டீங்க, ஒரு கேள்வி கேட்டீங்க, பதில் சொல்ல அனுமதி கொடுத்தீங்க, முழு பதிலி கிரகிச்சிங்க. அதன் பிறகு அடுத்த கேள்வி கேட்டீங்க, பதில்ல நியாயம் இல்லைன்னா பதில் கேள்வி கேட்டீங்க. இது சிங்கத்தினுடைய பண்பு. சிங்கங்கிறது அப்படித்தான் இருக்கும், சிங்கத்தினுடைய பண்பு. ஒரு இரையா இருந்தா கூட பசித்துக்கு தான் வேட்டையாடணும், சாப்பிட்டுட்டு சிங்கம் அமைதியா இருக்கும். ஒரு மான் போகுதுன்னு வேட்டையாடாது, பசிச்சா தான் வேட்டையாடணும். இன்னைக்கு உங்களுடைய சிங்கத்தினுடைய பண்பு. அதுக்காக நீங்க சிங்கமான்னு கேட்பீங்களா? ஓ அண்ணாமலை என்ன சிங்கம்னு சொல்லிட்டாரு, நான் வாட்ஸ்அப் ப்ரொஃபைல்ல சிங்கம்னு வைக்கிறேன். அந்த ஊமை தவறு தானே. இப்போ கட்சி மாற்று கட்சியில இருந்து கட்சி வராங்க, குரங்கு மாதிரி மாற்று கட்சியில தாவி வரன்னு சொல்ல முடியுமா? நீங்க வேணா உங்களுக்கு வச்சுக்கங்க, நீங்க வேணா வச்சுங்க. அந்த ஊமையை எங்க பயன்படுத்தணும் அப்படிங்கிறது என்னுடைய ரைட், என்னுடைய பேச்சுரிமை. அது எந்த பொருள் படும்படி எங்க பயன்படுத்தணுமோ அங்கதான் பயன்படுத்தணும். மாற்று கட்சியிலிருந்து வர்றாங்கன்னா சிங்கத்தை போல உண்மையான தன்னுடைய இடத்துக்கு வர்றாங்கன்னு நான் சொல்லுவேன். தாவி தாவி கேட்டா ஏன் அஜிடேட்டரா கேள்வி கேட்கறீங்க? இன்னைக்கு அதே நண்பர் அதே கேள்வியை கேட்கறீங்க, சிங்க மாதிரி கேள்வி கேட்கறீங்கன்னு பாராட்டுறேன். அதான் என் பண்பு. நான் தப்புங்கிறேன், சரிங்கிறேன். ஒரு முகத்துக்காக மாத்தி பேசக்கூடிய பண்பு எனக்கு கிடையாது. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.